உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்காக எல்லாரும் என்னையே பாக்குறாங்க? ஒருவேளை பல்பேந்தர் பத்தி ஏதாவது தெரிஞ்சிருச்சோ? இவன் மாட்டிக்கிட்டானா? ரிஷி தான் என்ன புடிச்சிட்டு வந்தானா? ஓ நோ 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 நோ. ரிஷி இப்போ என்ன பண்ண போறான்? பல்வேந்தர் என் பேரு சொல்ல போறான். அதுக்கப்புறம் என்னால தப்பிக்கவே முடியாது. ரிஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பொறுக்கியை இந்த நிலைமையில ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி கேவலமா பேசுவேன், நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சியா? டாடி இவன் மட்டும் இல்ல, இதுல இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவங்க நம்ம ஃபேமிலிக்கு எதிரா இருக்காங்க. இன்னொருத்தங்களா? ஆமா, இன்னொருத்தர். ரிஷி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வேற யாரா இருக்கும்? உண்மையை தான் சொல்றேன். இவன் கூட வேற யாரோ இருக்காங்க. யாரோ இருக்காங்க, இவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் லக்ஷ்மி மட்டும் இல்ல, நம்மளோட மொத்த ஃபேமிலியையும் கேவலப்படுத்த பாக்குறான். அதுக்குதான் இவனை யூஸ் பண்ணிருக்கான். லக்ஷ்மியோட பேரை கெடுக்கிறதுக்காக, நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்க இவனை யூஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இது யாரா இருக்க முடியும்? அதை இவன் வாயாலேயே சொல்லுவான். இவனோட வாயாலேயே அந்த உண்மையை இவனே சொல்லுவான். சொல்லு பல்விந்தர், உண்மை என்னன்னு சொல்லு. ரிஷி, விஷயம் அதுதான்னா அது யாரா இருந்தாலும் சரி, அவன் தான் இவனை விட பெரிய எதிரி. அவனுக்கு பெரிய தண்டனையா என் கையாலேயே நான் கொடுக்கணும். ரிஷி, நல்லா அடிச்சு கேளு, அவன் யாருன்னு. அதுக்காக தானே இவனை இங்க இழுத்துட்டு வந்தோம். அவன் வாயாலே சொல்லட்டும் அது யாருன்னு. சொல்லு, அன்பா கேக்குற, உண்மையை சொல்லிட. இங்க எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்ல போறியா, இல்ல ஜெயிலுக்கு போய் அடி வாங்கினதுக்கு அப்புறமா உண்மையை சொல்லுவியா? பல்விந்தர், பேசு, பேசுடா. சொல்றா, ஒழுங்கா உண்மை என்னன்னு சொல்லு. லக்ஷ்மியோட பிரெக்னன்சியை பத்தி உன்கிட்ட யார் சொன்னான்னு சொல்லு. இங்க உன்னை அனுப்புனது யாருன்னு சொல்லு. அந்த குழந்தையோட அப்பா நான் தானு சொல்ல சொன்னது யாருன்னு சொல்லு. இவ்வளவு அடி வாங்கியும் உனக்கு பத்தல. இதெல்லாம் உனக்கு கம்மிதான். பாட்டி சரியா சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. இவனும் சும்மாலாம் சொல்ல மாட்டான். இன்னும் 2-3 வாங்கினாதான் நம்ம கிட்ட உண்மையை சொல்லுவான். இப்ப சொல்லுவான். சொல்றா ரிஷி, சொல்றா. அண்ணா வேண்டாம், நிறுத்துங்க. இன்னும் நல்லா போடுங்க ரிஷி ப்ரோ. ஆயுஷ் என்ன பண்ற? வேண்டாம் சொல்லு. சொல்றா. ரிஷி, ரிஷி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடு லக்ஷ்மி, ரிஷி. குறுக்க பேசுற உண்மையை உனக்கு யார் கொடுத்தது? நீ யார காப்பாத்த பாக்குற? வாயை முன்னிட்டு பின்னாடி போய் நில்லு லட்சுமி. நீ இவனை காப்பாத்துறியா? ஏ, அன்னைக்கு இவன் என்னெல்லாம் பேசினா நீ எவ்வளவு பொறுத்துக்கிட்ட? எல்லாத்தையும் மறந்துட்டியா? உன்னை கேவலப்படுத்ததை இவனை வந்து இப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்க. பின்னாடி போ, நான் இவன் கிட்ட பேசிக்கிறேன். என்ன பாடுறா? சொல்லு, லட்சுமி மேல எப்படா கைய வைப்ப? எவ்வளவு தைரியம் இருந்தா கைய வச்சிருப்ப? இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் பல்விந்தர். சொல்லு, லட்சுமி மேல எப்படா கைய வச்ச? ரிஷி, 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 ஆயுஷ், போதும். என்ன பண்ணிட்டாடி நீ? ஒருவேளை இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய போலீஸ் கேஸ் ஆயிடும். அதுக்கு வேற கோர்ட் I கேஸ். don't care mom. இதால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு இவன் இருக்கான்ல, இவன் உண்மையை சொல்லிதான் ஆகணும். And நீங்க கவலைப்பட வேண்டாம், இவன் ஒண்ணும் சாக மாட்டான். ரிஷி, லட்சுமி, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் அடிக்கிறேன். சொல்லு, இப்ப உண்மையை சொல்ற. சொல்லு, 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 உண்மையை சொல்லு பல்விந்தர், உண்மையை சொல்லு. ரிஷி ப்ரோ, ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளுங்க, தள்ளி போங்க, நான் பேசி பாக்குறேன். பல்விந்தர், ஒழுங்கா சொல்லு. ஆயுஷ், 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 ஆயுஷ்,
விடா விடு ரிஷி நான் ஒண்ணு பண்றேன் போலீஸ் கமிஷனருக்கு கால் பண்ணு அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல டாட். நம்ம மொத்த ஃபேமிலியோட பேரையும் இவன் கெடுக்க முயற்சி பண்ணிருக்கான். லக்ஷ்மியை ஹியூமிலேட் பண்ணிருக்கான். இன்னைக்கு என்ன நடந்தாலும் அது இங்கே நடக்கணும். இவன் எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லணும். அதுக்கப்புறம் தான் போலீஸ் இங்க வரணும். ஹே பல்விந்தர் சொல்லு, உண்மையை சொல்றா. ஒழுங்கா உண்மையை சொல்றா. லக்ஷ்மி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த உன்கிட்ட யார் சொன்னா? உண்மையை சொல்லு. எனக்கு உண்மையை சொல்லி எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இன்னைக்கு நான் செத்தேன். இந்த வீட்ல என்னோட கடைசி நாள். ரிஷியோட லைஃப்லயும் நோ 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 நோ. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். என்ன செய்யறது இப்ப? நான் என்ன செய்ய? நான் நீலம் ஆண்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும். உண்மையை பேசு பல்விந்தர். நீ ஒத்துக்க மாட்டல. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வேற வழியும் இருக்கு. ஆயுஷ் கத்தி எடுத்துட்டு வாடா. அண்ணா, என்ன பண்றீங்க? போலீஸ் என்ன வேலையை பண்ணுவாங்களோ அதை நாம பண்ணுவோம். எதுக்கு? உன் பாடியை துடிக்க துடிக்க கட் பண்ணுவேன். கத்திய கொண்டு வந்து என்ன பண்ண போறீங்க? கழுத்து அறுக்க போறீங்களா? ஆமா, கழுத்து அறுத்துட்டு உப்பு தூவுவோம், மிளகாத்தூள் தடவுவோம். அப்பதான் உன்னால அதை ஃபீல் பண்ண முடியும். இப்ப என்ன நடக்க போகுது நீயே பொறுத்து. இனி நடக்கிறது இது எல்லாமே உன் கண்ணு முன்னாடி தான் நடக்கும். ஓகே போ ஆயுஷ். எதுக்கு வெயிட் பண்ற? கத்தியை கொண்டு வா போ. ரிஷி just stop this nonsense. என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் செத்துருவான். உனக்கு என்ன பைத்தியமா? உன் மேல மர்டர் கேஸ் விழும். நீ ஜெயிலுக்குள்ள போயிடுவ. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு உண்மைதானே தெரியணும். நீ போலீஸ கூப்பிட இவனை அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. நீ சட்டத்தை உன் கையில எடுத்துக்காத ரிஷி. டோன்ட் டூ திஸ். ஆமா ரிஷி, மலிஷ்கா கரெக்டா தான் சொல்றா. நீ எதுக்கு மாட்ற? கேட்டல. சோ ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாத ப்ளீஸ். மலிஷ்கா பேசி முடிச்சிட்டியா? நான் இவன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் ஓரமா போய் நில்லு போ. ரிஷி நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல போ. கரிஷ்மா ரிஷி ஏய் சரி, ரிஷி. சொல்லு. ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன் பின்னாடி யார் இருக்கா? சொல்லு பல்விந்தர். சொல்றா. ஆயுஷ் கத்தியை கொண்டு வா. ரிஷி அண்ணா வேண்டாம். ஆயுஷ் அவன இப்போ நீ உண்மையை சொல்லு. ரிஷி 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 நோ சொல்றா. ரிஷி என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? மோம், நான் உங்களோட பையன். And நீங்க இந்த வீட்ல எந்த தப்பும் நடக்க விட மாட்டீங்க. சொல்ல போனா நானும் உங்களை மாதிரி தான். நான் இவட எதுவும் பண்ண போறதில்ல. ஆனா கண்டிப்பா டார்ச்சர் பண்ணுவேன். And நான் பண்ண போற இந்த டார்ச்சர்ல நீயே தற்கொலை பண்ணிப்ப. ரிஷி வேண்டாம். சொல்லு ரிஷி பல்விந்தர். please. ரிஷி ரிஷி ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ மோம். ட்ரஸ்ட் மீ. ஒண்ணும் ஆகாது ப்ளீஸ். இங்க பாரு. சொல்லு உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு. லக்ஷ்மியோட பிரெக்னன்சியை பத்தி உன்கிட்ட யார் சொன்னாங்கன்னு சொல்லு பல்விந்தர். சொல்லு நான் கழுத்து அறுத்துருவேன். சொல்லு ரிஷி ப்ளீஸ் சொல்லு. உண்மையை சொல்லு பல்விந்தர். இல்லைன்னா உன் கதை அவ்வளவுதான். நீ உண்மையை சொல்ல மாட்டல. இரு உன் கழுத்துல கத்தி இருக்கு. நான் சொல்றேன். சொல்லு. கத்திகை எடுத்தாச்சு. இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்ன உண்மைன்னு சொல்லு. யார் சொன்னது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.